கடவுளை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று சாட்சியம் பகருகின்றவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் பிரபஞ்சங்களின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவின் முதல் உரைக்கு நம்ம மானிட படைப்பு பலகீனமானதா இருக்குது அப்படிங்கிறத பத்தியும், அதை கட்டுப்படுத்துபவர் கடவுளாகவே இருக்கின்றார் அப்படிங்கிறத பத்தியும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 8வது அத்தியாயத்துல 17வது வசனம் கடவுள் சொல்றாங்க, அவர்களை கொன்றவர்கள் நீங்கள் அல்ல, கடவுள்தான் அவர்களை கொன்றார். நீர் எரிந்த போது எரிந்தவர் நீர் அல்ல, எரிந்தவர் கடவுளே ஆவார். ஆனால் அவர் இவ்விதமாக ஏராளமானதொரு வரவுதனை சம்பாதிப்பதற்கு நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கின்றார். கடவுள் செவியேற்பவர், சர்வமும் அறிந்தவர். அதுல ஒரு ஃபுட் நோட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுதல், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுதல் அவருடைய தன்மைகளை நம்புதலை அவசியமாக்குகின்றது. அவற்றில் ஒன்று அவர்தான் அனைத்தையும் செய்கின்றார் என்பதாகும். அல்லாஹ்வை அறிந்து கொள்ளாமல் அங்கு நம்பிக்கை இல்லை. இந்த இடத்துல அல்லாஹ்வை பயன்படுத்துறது அவர் சுன்னத் ஜமாத்துல இருந்து வந்திருக்கிறதுனால அல்லாஹ்ங்கிற வார்த்தையை இந்த இடத்துல நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அல்லாஹ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, அல் அப்படின்னா தமிழ்ல அந்த அப்படின்னு அர்த்தம், இலாஹ் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம், அந்த கடவுள் அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்ம பொதுவா சாதாரண இடத்துல நம்ம பயன்படுத்தும் போது கடவுள்னு பயன்படுத்துறோம், இலாஹ்னு நம்ம பயன்படுத்துறோம், சரியா? ஆனா அவங்களுக்கு அல்லாஹ்னு சொன்னாதான் புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். கெட்ட விஷயங்களானவை கடவுளின் விதிகளுக்கு ஏற்ப நம்மாலேயே அறிந்து கொள்ளப்படுகின்றன, மேலும் சாத்தானால் நிறைவேற்றப்படுகின்றன. கடவுளை அறிந்து கொள்ளாமல் அங்கு நம்பிக்கை இல்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுதல் என்பது அவருடைய தன்மைகளை நம்புதலை அவசியமாக்குகின்றது. நீங்க கடவுள் மேல நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னா அவருடைய தன்மைகள் எல்லாத்தையுமே நம்பணும். அந்த தன்மைகளின் ஒண்ணு என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் தான் எல்லாத்தையுமே செய்யறாரு அப்படிங்கிறதா இருக்குது. நீங்க கடவுளை நம்பணும் அப்படின்னா அவருடைய தன்மைகளை நம்பணும். அவருடைய தன்மைகள்ல ஒண்ணு என்னவா இருக்குது அப்படின்னா அவர் தான் அனைத்தையும் செய்கின்றார். இதை நீங்க நம்பாம கடவுளை நம்புதல் என்பது கிடையவே கிடையாதுங்கிறார். அது உங்களால அதை கடவுளை நம்புறதுல நீங்க சொல்ல முடியாது, நீங்க நம்பல அப்படிங்கிறதுதான் அதோட அர்த்தம். இது அனைத்தையும் அவர் தான் செய்கின்றார். கொலை கொள்ளை எல்லாத்தையும் அவரால் தான் நிறைவேற்றப்படுது, அவரால் அன்றி எதுனாலையுமே நிறைவேற்றப்படாது. நான் ஏற்கனவே ஒரு ஜும்மா பயான்ல நான் சொல்லியிருக்கிறேன், இங்க நம்ம ஊர்ல இந்த டெல்லியில நிர்பயா கேஸ் நடந்தது. நான் நிறைய ஜும்மா பயான்கள்ல சொல்லியிருக்கிறேன். உதாரணமா நிர்பயா கேஸ் நடந்தது. நிர்பயா கேஸ் என்னன்னு தெரியும்னா உங்களுக்கு, இப்ப பஸ்ல அந்த ஒரு பலாத்காரம் நடக்குது, கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்குது, அந்த பொண்ணை கடுமையா தாக்குறாங்க. இது உலக அளவுல பேசப்படுது, இந்த மாதிரி நடந்திருக்குது இந்தியால அப்படின்ட்டு. இந்தியாவில இருக்கிறதுல ரொம்ப சேஃப் இல்லாத கண்ட்ரிங்கிறதையும் அவங்க உலக நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கு காரணம் என்ன, கடவுளா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னும் நான் ஓப்பனா உங்களுக்கு இன்னும் உடைச்சு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு காரணம் கடவுள் தான். ஏன் அப்படின்னா, இது கொடூரமா தெரியல அவங்களுக்கு, ஆனா யதார்த்தம் அப்படித்தானே, உண்மைங்கிறது அப்படித்தானே இருக்கும். ஒரு முட்டாளை பார்த்து நான் முட்டாள்னு சொன்னா அவனுக்கு அது வலிக்கத்தானே செய்யும். உண்மைங்கிறது அப்படி ராவாதான் இருக்கும், பச்சையாத்தான் இருக்கும். அதை நீங்க பூசி எல்லாம் முடியெல்லாம் சொல்ல முடியாது. சோ அதற்கு காரணம் கடவுள் தான். அதற்கு அடுத்து என்ன தெரியுமா சம்பவம் நடந்துச்சு, அந்த நிர்பயா கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோடி கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு ஒரு 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 அமைப்பை ஏற்படுத்துது. அந்த அமைப்பு அப்ப வரைக்கும் இல்ல அல்லது இருந்ததும் ஒழுங்காக வேலை செய்யவில்லை. அந்த அமைப்பு என்ன அப்படின்னா, இந்த ரோட்டு ஓரங்கள்ல உள்ள மன வளர்ச்சி குன்றிய பெண்கள், அதுக்கடுத்து ஆதரவற்ற பெண்கள், அனாதைகளாக கைவிடப்பட்ட பெண்கள், இந்த பெண்களை எல்லாம் ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு இடமாக அந்த சிஸ்டம் இருந்துச்சு. ஆதரவு தரக்கூடிய இடமாக அந்த சிஸ்டம் இருந்துச்சு.
இந்தியாவின் ஒவ்வொரு நகரங்களிலும் அந்த சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டது. இப்ப ரோட்டு ஓரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தலையில அப்படியே பேன் பிடிச்சி போய் அவங்களுக்கு எல்லாம் மனநல சரியில்லாம இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் என்ன அநீதி நடக்குதுங்கிறது வெளியில யாருக்குமே தெரியாது. நீங்க தெரிஞ்ச நிர்பயாவை பத்தி யோசிக்கிறீங்க, தெரியாத அத்தனை பெண்களை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கடவுள் அவங்களை எல்லாம் இந்த சிஸ்டத்தின் மூலமாக பாதுகாக்கிறார். ஆனா இது ஒரு நல்ல விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, இந்த நல்ல விஷயத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னா நீங்க நினைக்கிற கெட்ட விஷயம். இது நடக்கல அப்படின்னா இது நடந்திருக்காது. இது நடந்ததுனாலதான் இது நடந்துச்சு. நீங்க இன்னமும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு உதாரணத்தையே நான் சொல்லணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. போட்டோகிராஃப் வந்து எல்லாரும் இப்ப கைகள்லயுமே கேமரா வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட போட்டோகிராஃபர்ஸ் நிற்பாங்க. கரெக்டா? அவங்களுடைய வாழ்வாதாரம் அதை நம்பிதான் இருந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம், இந்த போன் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தேவை நமக்கு இல்லாம போயிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்ப அழிஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட. அப்படி யாரும் இல்ல, அந்த ஃபீல்டை யாரும் சூஸ் பண்றது இல்லை. இது கெட்டதா நல்லதான்னு பார்த்தா இது கெட்டது நல்லதெல்லாம் கிடையாது. கெட்டது நல்லதுங்கிறதே கிடையாது. ஆக்சுவலா ஒவ்வொன்றும் கடவுளின் நாட்டத்திற்கேற்பதே உள்ளது அப்படிங்கிறதுதான் உண்மை. அவரால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நல்லதாகவே உள்ளது. எப்பயுமே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம், எந்த இடத்துல ஆக்கம்னு ஒண்ணு இருந்தாலும் அழிவுன்னு ஒண்ணு இருக்கும். அழிவுன்னு ஒண்ணு இருந்தா ஆக்கம்னு ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஒண்ணு நீங்க ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொன்னு அழியத்தான் செய்யும். ஏதாவது ஒண்ணு அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொன்னு ஆகத்தான் செய்யும். இது உங்களால நீங்க திட்டமிட்டு மாற்ற முடியாத ஒரு விதி. விதியை விதிச்சது யாரு? கடவுள். கரெக்டா? அப்ப இப்படித்தான் அது ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அனைத்தும் கடவுளினாலேயே தீர்மானிக்கப்படுகின்றன. இப்படித்தான் அது ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்க நினைக்கலாம் நம்ம கொலை செஞ்சிடக்கூடாது, நீங்க கொலை செய்யணும்னு அவர் விதிச்சுட்டாரு அப்படின்னா நீங்க எவ்வளவு பின்வாங்கினாலும் அது நடக்காது. ஏன்னா கடவுள் ஏற்கனவே நான் போன வேலை சொன்ன மாதிரி கொல்லப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டு விட்டவர்கள் அவர்களுடைய மரண படுக்கைக்கு தவழ்ந்தேனும் வந்து விடுவார்கள். சரி, கொலை செய்யப்படும் போது என்ன நடக்குது? கல்லா என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு உயிரை நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த வானவர்கள் அதற்கான பொறுப்பாளர்களாக இருப்பாங்க, அவங்க அந்த உயிரை எடுப்பாங்க அப்படிங்கிறதுதான் இருக்குது. இதுல நீங்க யார கொலை செஞ்சீங்க? என்னுடைய கேள்வி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க யார கொலை செஞ்சீங்க? கடவுள் தான் நான் கொல்லப்பட வேண்டும் என்று விதித்தவர். வானவர்களை அதற்காக பொறுப்பில் ஆழ்த்தியவரும் அவர் தான். சோ வாட் கேன் யூ டூ? நீங்க என்ன செய்ய முடியும்? உங்களால் நீங்க என்ன செஞ்சீங்க? கொலை செஞ்சுட்டே நீங்க நம்புறீங்க, கொலை செஞ்சிட்டீங்களா அப்படிங்கிறதுதான் கேள்வி. அந்த சம்பவத்தை நீங்க தனித்து நின்று உங்களால் ஒருபோதும் செய்ய இயலாது. யாரு கொல்லப்படணும், எந்த ஆன்மா பறிக்கப்படணும், எந்த ஆன்மா அந்த உடல்ல இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் தான் தீர்மானிச்சது. இப்ப ஒரு இடத்துல இப்ப சகோதரர் சொன்னார்ல போன பயன்ல, அத்தனை வெட்டி கத்தி எடுத்து அவ்வளவு வெட்டி இருக்கான், அவ்வளவு ரத்தம் வெளியே வந்திருக்கு. அவன் எப்படி பழச்சான்? அவன் உயிர் தப்பிச்சிட்டான். ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி அது எப்படி நடந்தது? எந்த ஆன்மா பறிக்கப்படணுங்கிறத கடவுள் தான் விதிச்சிருக்கிறாரு. நீங்க உங்களால நீங்க நினைச்ச மாதிரி கொலை எல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் அதற்கு தகுதியற்றவர்கள், சக்தியற்றவர்கள். இப்ப நான் சொல்றது எல்லாத்துக்கும் புரியக்கூடிய பாடம் கிடையாது. யாரெல்லாம் பக்திமான்களோ, அதாவது அவங்க நெஞ்சங்கள் பக்தியால நிறைஞ்சிருந்துச்சு, அவங்க உண்மையிலேயே உண்மையாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பாடம் புரியும். இப்ப நான் a+b² அப்படின்னு கேட்டேன்னா a+b² என்ன? is equal to a² + 2ab + b². இப்படிதான் சொல்லணும். அதாவது இதுதான் ஒரு 10th அப்புறம் நீங்க 12ஆவதோ காலேஜோ படிக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்கும். இதை கொண்டு போய் மூணாவது படிக்கிறவன்ட்டு 4வது படிக்கிறவன்ட்டு நான் a+b² என்னன்னு கேட்டா a+b = c தான் சொல்லுவான். அவனுக்கு அது தெரியாது. அப்ப அவங்களால அதை புரிஞ்சுக்கிற முடியாது. இது யாருக்கு புரியும்னா, யாருக்கு கடவுள் அருள் பாலிச்சிருக்கிறாங்களோ அவங்களாலதான் அதை புரிஞ்சுக்கிற முடியும். இதை நான் சொல்லல, கடவுளே அந்த இடத்துல அதைத்தான் சொல்றாரு. உண்மையாளர்களை தவிர எவரும் இதனை கிரகித்துக் கொள்ள இயலாது. வசனம் இருக்குதா? யாரெல்லாம் உண்மையாளர்களோ அவங்களால மட்டும்தான் என்ன குர்ஆன் என்ன சாரம் சொல்லுது அப்படிங்கிறத கிரகிச்சுக்கிற முடியும். நீங்க உதாரணமா நீங்க இங்க பாத்தீங்கன்னா
உங்களுக்கு உபதேசம் பண்றாங்கல்ல, நீங்க செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாது, இதெல்லாம் அனாச்சாரம், இதெல்லாம் நம்ம இது செய்யாம பாதுகாப்பா இருந்துக்கிறணும்ட்டு, அவங்களோட என்னைக்காவது ஒரு நாள் இருந்து பார்த்திருக்கீங்களா? நான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும். அவங்க அந்த உபதேசத்தை உங்களுக்கு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் செய்யறதெல்லாம் இருக்கிறதுலே மொல்லமா இருக்கணும், முடிச்சு வைக்கணும், இருக்கிறதுலே ரொம்ப கெட்ட விஷயங்கள் எதெல்லாம் குரான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோ அதைத்தான் செய்வான். ஆனா அவங்க உபதேசம் பண்றது மட்டும் எதை உபதேசம் பண்ணுவாங்கன்னா, நீங்க யோக்கியமா இருந்துக்கிறணும், நீங்க யோக்கியமா இருந்துக்கிறோம், நீங்க யோக்கியமா இருந்துக்கிறணும்னு. நீங்க அந்த கேள்வி அவங்களை எப்பயாவது பார்த்து கேட்டிருக்கிறீங்களா? இந்த இடத்துல அந்த உபதேசம் முடிஞ்சிருக்கு, பயான் முடிஞ்சிருக்கு, நீங்க நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிற பயான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க தான் உங்களுடைய ஆன்மாக்களுக்கு பொறுப்பு, நீங்க தான் பார்த்து இருந்துக்கிறணும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? யாருமே கேட்கல. கேட்காததுதான் பிரச்சனை. கேள்வி கேட்கணும். எப்பயுமே கேள்வி கேட்கல அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம நம்ப வேண்டியது இருக்கும், இன்க்ளூடிங் சாத்தானிய செய்திகள் உட்பட எல்லாத்தையுமே நம்ம நம்ப வேண்டியது இருக்கும். சோ கேள்விகள் கேட்கணும். அவர்களால் அதை செய்ய இயலாது, நான் பார்த்திருக்கேன். ஏன் செய்ய இயலல? ஏன் செய்ய முடியல? அவங்க எல்லாத்தையும் உபதேசம்லாம் சொல்றாங்க, அவங்களும் அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க, கெட்டவங்க நான் சொல்ல வரல. ஏன் அவங்களால செய்ய முடியல? ஏன் அதை செய்ய முடியலன்னா, நாலுல 28 சொல்றாங்க, கடவுள் உங்களுடைய சுமையை லேசாக்கவே விரும்புகின்றார், ஏனெனில் மானிட படைப்பு பலகீனமாகவே படைக்கப்பட்டுள்ளது. கடவுளே அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. படைக்கும் போது அந்த மானிட படைப்பை பலகீனமாகத்தான் படைச்சிருக்கிறாரு. அதை ஒண்ணும் அப்படியே ரொம்ப தூய்மையானது அப்படியெல்லாம் கிடையாது. மானிட படைப்புங்கிறத பலகீனமான படைப்புங்கிறாரு. அவங்க ஏன் அப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா? உபதேசம் எல்லாம் கொடுத்துடுறாங்க, குர்ஆனெல்லாம் படிக்கிறாங்க, ஆனாலும் அவங்களால ஒழுங்கா இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல அப்படின்னா, அதற்கு காரணம் இந்த பலகீனம் தான். இந்த பலகீனத்தின் ஒரு இயல்பாகத்தான் அவங்களுடைய அந்த செயல்பாடுகளும் இருக்குது. இயல்பு அதெல்லாம் விளைவு, அந்த பலகீனத்தினாலதான் அவங்க அதெல்லாம் செய்யறாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபுல்லாஹ் ஆதிபாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். கடவுளை தவிர ஒரு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகிர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் 2ஆம் முறையை ஆரம்பம் செய்கின்றேன். புகழ்ச்சி அனைத்தும் பிரபஞ்சங்களின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது. இன்ஷா அல்லாஹ் இந்த 2ஆம் முறையில நம்ம போன வரை விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். அவர்களுடைய இயல்பு அப்படி இருக்கிறதுனால அவர்களால் அதை செய்ய முடியல. சரி, இந்த இயல்பு எப்ப சரியாகும்? இந்த இயல்பே இப்படிதான் இருக்குது. அப்ப கடவுள் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? என்ன சொல்யூஷன் அப்படின்னா, எப்ப நீங்க நம்பிக்கை கொள்றீங்களோ, நான் சொல்றேன் அந்த கடவுளின் தன்மை மேல, நான் இப்ப ஃபர்ஸ்ட் வாசிச்ச வசனம் அதானே, அது எப்ப நடக்கும் அப்படின்னா, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுதல் அவருடைய தன்மைகளை நம்புதலை அவசியமாக்குகின்றது. இந்த காட் இஸ் ரிமைனிங் எவ்ரிதிங்கிறத நீங்க நம்பினீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காதுங்கிறாரு. புரியுதா? இந்த தன்மையை நீங்க நம்புறதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்காது. அவங்கதான் நம்பிக்கையாளருங்கிறாரு, அவங்களதான் உண்மையாளருங்கிறாரு. சரி, இந்த நம்பிக்கை எப்படி வரும்? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்திலேயே நான் தான் பலசாலி, இதை நீங்க நம்பணும் அப்படின்னா உங்களால அதை நம்பிட முடியுமா? இப்ப நான் வெறும் வார்த்தையா சொல்றேன் உங்கள்கிட்ட, நான் தான் பலசாலி, இதை நீங்க நம்புங்க அப்படின்னா நம்பிட முடியுமா? முடியாது. இப்ப அதே விஷயத்த நான் போய் செஞ்சு காட்டிட்டேன். இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் நான் ஜெயிச்சுட்டேன், இப்ப நீங்க நம்புங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைக்கு அவர்தான் பல சூழல்களை வடிவமைக்கின்றார். ஏன்னா அது அவரால்தான் முடியும். நீங்களா அமைச்சுக்கிற முடியாது. அந்த சூழல்களுக்குள்ள உங்களை கொண்டு போறதே அவர்தான். இந்த சூழல்களின் விளைவாக உங்களுக்குள் நம்பிக்கை ஊற்றெடுக்கின்றது. இப்படித்தான் நடக்கும். இதுதான் ப்ராசஸ். நீங்க அந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்க திரும்ப 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 தொடர்ந்து அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்கள், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படித்தான் உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வருது. யோசிச்சு பாருங்க, நடுக்கடல்ல ஒருத்தன் போய் நிற்கும் போது அவனுக்கு அந்த சூழல் எப்படி, என்னுடைய எல்லா சக்திகளும் என்னை கைவிட்டுருச்சு, நான் நம்பிக்கிட்டு இருந்த எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நடுக்கடல்ல இப்ப மாட்டிக்கிட்டேன், இதுக்கு என்னை காப்பாற்றுறது கடவுளை தவிர யாரும் இல்லை,
அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அது தன்னால ஊற்றெடுக்கணும். அது எந்த மாதிரி ஊற்றெடுக்கும் அப்படின்னா, அந்த நடுக்கடல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா ஊற்றெடுக்கும். நீங்க அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். சோ அதுக்குள்ள கடவுள் தான் கூட்டிட்டு போய் உங்களுக்கு நம்பிக்கையை வளர்த்தெடுக்கணும். அதுதான் சொல்றாரு 10ல் 100 கடவுளின் நாட்டத்திற்கு ஒப்பதை தவிர எந்த ஆன்மாவும் நம்பிக்கை கொள்ள இயலாது. அவர் நாடினாலே தவிர எந்த ஆன்மாவும் நம்பிக்கை கொள்ள இயலாது. ஏனெனில் புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் மீது அவர் ஒரு சாபத்தை விடுகின்றார். இப்படித்தான் அவர் நடத்துவார். அதன் நாடுனா அது நடக்கும். இதுதான் விஷயம். இதை நம்ம உள்வாங்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அதற்காக நீங்க பிரார்த்தனை கேட்கலாம். இப்ப கடவுள் நம்மளுக்கு குர்ஆன்ல கத்துக் கொடுத்திருக்கிற பிரார்த்தனைகள் இருக்குதுல்ல, எங்களை நம்பிக்கையாளர்களை ஆக்குங்க, எங்களை நன்னறியாளர்களை ஆக்குங்க அப்படிங்கிற பிரார்த்தனைகளை நீங்க கேட்கணும் கடவுள்கிட்ட. அப்படி கேட்க கேட்க அவர் சொல்றாரு, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்கும் போது அவர்களிடம் கூறுவீராக, அவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் எப்ப உன் பக்கத்திலே இருக்கிறேன்டா, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன், பதிலுக்கு நீ என்கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட பேசு, நான் உன்கிட்ட பேசத்தான் செய்யறேன், நீ பதிலுக்கு என்கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. யாரு? கடவுள் சொல்றாரு. அந்த இடத்துல நாம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படாது. நாம் அப்படின்னா அனைவரையும் சேர்த்து, வானவர்கள் கடவுள் அப்படின்ட்டு. ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா அவங்கள்ட்ட பேசுறது யாரு தெரியுமா? கடவுள் தனிச்சு பேசுவார். நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், அதனால நீ என்கிட்ட பேசணும், நான் உன்கிட்ட பேசணும்னா நீ என்கிட்ட பேசு அப்படின்பார். சோ இதுதான் இன்ஷா அல்லாஹ். மேலும் நீங்க அந்த முகமதுடைய சரித்திரத்துல எல்லாம் கவனிச்சீங்கன்னா இதுக்கு ஆதாரமா ஒரு சில இன்சிடென்ட்ஸ், இந்த முகமதுடைய வாழ்க்கையில எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும், ஆனா கடவுள் சில இன்சிடென்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கற்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க எதனுடைய விரிவாக்கமா இருக்குது? இந்த குர்ஆன் விரிவாக்கமா இருக்குது, எக்ஸ்பிளைன்டா இருக்குது. எதனுடைய எக்ஸ்பிளைன்டா இருக்குது அப்படின்னா, காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம், எக்ஸ்பிளைன்ட் அப்படி இருக்குது. நீங்க ஒரே வார்த்தையில அவங்க சுருக்கிடலாம். காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க குர்ஆனை முழுசா படிச்சீங்கன்னாலும் அந்த வார்த்தை தான் கடைசியில நிற்கும். இப்ப முகமதுடைய இன்சிடென்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை கடவுள் சொல்றாங்க. 8:43 வசனம், கடவுள் உம்முடைய கனவில் அவர்களை எண்ணிக்கையில் மிகச் சிலராக தோன்றும்படி செய்தார். கடவுள் என்ன செய்யறாரு? முகமதுடைய கனவுல அந்த ஆனா அவங்க எதிர்கொண்ட படை நீங்க அந்த சரித்திர நிகழ்வுகளாம் கேள்விப்பட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருந்தது. முகமதுடைய படை வெறும் 100 இருந்தது. ஆனா கடவுள் என்ன செய்யறாருங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. 8:43 வசனம், முகமது உம்முடைய கனவில் அவர்களை எண்ணிக்கையில் மிகச் சிலராக தோன்றும்படி செய்தார். எண்ணிக்கை அதிகம் தான், ஆனா கடவுள் காட்டுறது கம்மியா காமிச்சிருக்கிறாரு. அவர்கள் மிகவும் ஏராளமானவர்களாக அவர்கள் தோன்றும்படி அவர் செய்திருந்தால் அப்படின்னு கேட்கிறாரு. நான் எல்லாரும் நிறைய இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்னா நீங்கள் தோற்றிருப்பீர்கள், நீங்க தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற. கரெக்டா? அத்துடன் உங்களுக்கு இடையிலேயே நீங்கள் தர்க்கித்துக் கொண்டு இருந்திருப்பீர்கள், நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனால் கடவுள் அந்நிலையிலிருந்து காத்தார், உங்களை பாதுகாத்திருக்கிறாரு. உள்ளார்ந்த எண்ணங்களை பற்றி கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். நான் இப்படி எல்லாம் செஞ்சா அவங்களை பாதுகாத்தேன். சோ அவங்க போருக்கு போகணும்னு நினைக்கல, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு அவங்க நினைக்கல. கடவுள் நாடுனதுனால இது நடந்திருக்குது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? அவர் அப்படி காமிச்சதுனால முகமது போயிருக்கிறாரு. எப்படியெல்லாம் ஒரு மனிதனை தூண்ட முடியுமோ, எப்படியெல்லாம் ஒரு மனிதனை தூண்டிவிட முடியுமோ ஒரு செயலுக்கு, ஒரு நிகழ்வுக்கு, அப்படியெல்லாம் ஒரு மனிதன் தூண்டப்படுகின்றான். கொலை செய்யறதுங்கிறதுல ஈஸியான காரியம் கிடையாது. கொலை செய்யறதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதெல்லாம் மீறி ஒரு கொலை நடக்குதுங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான அற்புதமான ஒண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க நிறைய படிக்கணும். நம்ம வாழ்வாதாரங்களை சேர்க்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம், ஆனா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யாரும் மெனக்கடல. கொலையை ஈஸியா செய்ய முடியாது. கொலை செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் போய் கூகுள்ல இல்ல உங்களுக்கு இப்ப நம்மளுக்கு கடவுள் அதை எவ்வளவு ஈஸியாக்கி கொடுத்துட்டாருன்னு தெரியுமா? அதுல போய் ஒரு கொலையை என்னால் எளிதாக செய்து விட முடியுமா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்க.
கொலை செய்யறதுக்கு அத்தனை கிரிட்டீரியா இருக்குது. நீங்க ஒரு மனுஷனை ஈஸியாலாம் கொலை செஞ்சிட முடியாது, அவ்வளவு ரூல்ஸ் போடுறது. இவ்வளவு இருக்கணும். அந்த மனுஷனுக்கு அட்ரினலின் அட்ரினலின் என்ன தெரியுமா, இப்ப ஒருத்தர் ஓங்கி அடிக்க வரும்போது கண்ணை தன்னால சுருங்கிடும். இது எப்படி தன்னால சுருங்குதோ அது மாதிரி நீங்க கொலை செய்ய போகும்போது அந்த மனுஷன் தன்னால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், அவங்கள தன்னால தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் மிஞ்சி அந்த கொலை நடக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் நான் சொல்றது ஒரு சாம்பிள். இது மாதிரி பல சாம்பிள் இருக்குது. ஒரு கொலை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட இதையெல்லாம் மிஞ்சி நீங்க அந்த கொலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அது பெரிய ஒரு இது. அது அந்த இடத்துல கடவுள் நாடினாலே தவிர அது நடக்காது. அதுக்காகத்தான் இதை சொல்ல வரேன். அதை நீங்க ஈஸியா நினைச்ச உடனே நான் போய் கொலை செஞ்சிடுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால முடியாது. நீங்க வேணா நினைச்சு பாருங்களேன், செய்ய ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களால முடியாதுன்னு நீங்க வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சிருந்தா இங்க இப்ப உள்ள சகோதரர்கள்ல ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டு நான் தற்கொலை செஞ்சு பெறலாமா, பெட்ரோலை மேல ஊத்தி எரிச்சு பெறலாமா அப்படின்னு யோசிச்ச சகோதரரும் இங்க இருக்கிறார். அவரால் செய்ய முடிஞ்சுச்சா? எது அவரை தடுத்துச்சு? அவரை தடுத்துக்கிட்டாரா? அவர் பல சூழல்களின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகின்றார். அவர் கடவுளின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகின்றார். ஏன் அவரால் முடியல? தற்கொலை செய்யக்கூடிய எண்ணம் யாருக்கோ ஏதோ ஒரு கட்டத்தில், அவருக்கு மட்டும் இல்ல, அவரை மட்டும் நம்ம பேச வேண்டியதில்லை, ஒவ்வொருத்தருக்கும் எனக்குமே அது வந்திருக்குது. நான் துபாயில வேலை செய்யும் போது எனக்குமே அது வந்திருக்குது. ஆனால் என்னால் முடிந்ததா அப்படிங்கிறதுதான் கேள்வி. என்னால கொலை செஞ்சுக்கிற முடியலையே, இந்த உடலை எனக்கு கடவுள் வாகனமா கொடுத்த இந்த உடலை என்னால கொலை செஞ்சுக்கிற முடியல, என்னால எப்படி அடுத்தவனை கொலை செய்ய முடியும்? நீங்க அடுத்ததுக்கு தாவறீங்க, அது எப்படி உங்களால முடியுதுன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து பார்ப்போம். 8:44 அத்துடன் அந்த நேரம் வந்தவுடன் நீங்கள் அவர்களை எதிர்கொண்ட பொழுது, அதாவது போர் வந்துருச்சு, போர்ல மிகச்சிலராக இருக்கிறாங்கிறத கடவுள் அவங்களுக்கு சும்மா காமிச்சிருக்கிறாங்க. போருக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப போருக்கான நேரம் வந்தப்புறம் உங்களுடைய கண்களில் அவர்களை, முன்னாடி அவர் கண்டது கனவு, இப்ப அவர் பார்க்கிறது நிஜம். இப்ப என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கண்களில் அவர்களை மிகச்சிலராக தோன்றுமாறு அவர் செய்தார். இருக்கிறது பெரும்பட, அது சிறுபடையா உன் கண்ணுக்கு தோன்ற மாதிரி நான் செஞ்சேன். முன்னாடி உனக்கு கனவுல காட்டினேன், அப்படி இப்ப நிஜத்திலேயே உனக்கு அப்படித்தான் காட்டியிருக்கிறேன். மேலும் அவ்வாறு அவர்களுடைய கண்களில் உங்களை சிலராக தோன்றுமாறும் செய்தார். நீங்க இப்ப இதுல என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பார்க்கணும், அதை எப்படி பார்க்கணுங்கிறத கூட கடவுள் தான் உங்களுக்கு கட்டுப்படுத்துற. சோ கடவுள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றார்ங்கிறது இப்படித்தான். நீங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு செய்யறதுக்கான சுதந்திரம்லாம், செயலுக்கான சுதந்திரம்லாம் இங்க கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவை சொல்றேன், சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னாலே என்ன சுதந்திரம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம்னு சொல்லுவார். நீங்க எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா கடவுளா அல்லது மற்றொன்றுங்கிறத தேர்ந்தெடுக்கலாம். நீங்க வேற எதையுமே உங்களால, நீங்க கடவுள் தவிர்த்து மற்றொன்றுங்கிறத தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த சப்ஜெக்டும் இருக்குது. தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமும் அதற்கடுத்த சப்ஜெக்டும் இருக்குது. நான் உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக இதோட நிறுத்திக்கிறேன். நீங்க அத கடவுள் இல்ல, கடவுளை தவிர்த்து இன்னொன்னுங்கிறத நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா அதனுடைய இயல்பாகவே, அதனுடைய விளைவாகவே நீங்க கெட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்ப நீங்க கடவுளுக்கு தான் அனைத்து சக்திகளும் இருக்குது, என்னால எதுவுமே முடியாது அப்படிங்கறத நீங்க உங்களால முடிஞ்சு அந்த நிலைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை கடவுள் பாதுகாக்கிறார். உங்களால கெட்ட செயல்களை செய்யவே முடியாதுங்கிற அதுக்கான வசனத்துல நம்ம பார்த்தோம். அதுல அந்த போலித்தீர வழிபாட்டை கைவிட்டுட்டாங்க, முழுசா இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாம் அவர்களை பாதுகாப்போம்ங்கிற, நான் அவங்களை பாதுகாப்பேன் டைரக்டா அப்படிங்கும் போது உங்களால எந்த கெட்ட செயல்களையுமே செய்ய முடியாது. அதுக்கான உதாரணங்களும் நான் இங்க நிறைய எடுத்து வச்சிருக்கோம், பார்த்திருக்கோம் நம்ம. சோ இதுக்கான இப்ப கடவுள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரார்த்தனையில கடவுளிடம் செல்லக்கூடிய வழிகள் மற்றும் உபாயங்களை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இதுக்கான ஒரே வழியும் உபாயமும் பிரார்த்தனை மட்டும்தான். கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த சப்ஜெக்ட புரிய வைங்க,
இந்த கொள்கை எனக்கு தெளிவுபடுத்துங்க, எனக்கு இந்த முரண்பாடுகளற்ற ஒரு கொள்கையை எனக்கு அதை காட்டுங்க, என்னை அந்த நிலையில கொண்டு வாங்கிறத கடவுள்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சரியான பாதையில. அவரு சொல்றாருல ஒரு நபி, அவர் யாருன்னு தெரியல, நான் கடவுளை நான் அவரை மட்டுமே வழிபட்டு கொண்டிருக்கும் காலம் வரை நான் வழிதவறி போக சாத்தியமே இல்லை அப்படிங்கிறார். நான் அவரை வழிபட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வழி தவறுதல் அப்படிங்கிறது எனக்கு சாத்தியமே கிடையாதுங்கிறார். சோ அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க எப்ப தீர்மானிக்கிறீங்களோ இது இதெல்லாம் நம்மவே செய்யணும் அப்படிங்கறதுலாம் ஒரு தீர்மானம், அதை எப்ப நீங்க எடுக்கிறீங்களோ அப்ப அவரு உங்களை அந்த பாதையில செலுத்தி அதற்கடுத்து அதில் புடமிட்டு உங்களை திரும்ப இதற்குள் கொண்டு வருகின்றார். இந்த வாழ்க்கையில மீட்டெடுக்கப்படுகின்ற ப்ராசஸ் இப்படித்தான் நடக்குது. இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த ஜும்மா உரையை முடிச்சுக்கிறேன். அக்கீமு ஸலாத், தொழுகைக்கு ஆயத்தமா.